நாங்குநேரி சம்பவம் இது வந்து போன வருஷம் ரொம்ப பரபரப்பாக ஒரு பேசப்பட்ட விஷயம்தான். ஸோ ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து பர்டிகுலராக ஒரு கேஸ்ட்டில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு டாமினன்ட் கேஸ்ட்டை சேர்ந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் அவரை வந்து டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணுறது, ஃபிசிக்கலி மென்டலி அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரை கூப்பிட்டுட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை கடைக்கு அனுப்புறது, அவர்கிட்ட இருக்கிற காசை பிடுங்கிறது, அவரை வந்து படிக்க விடாமல் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணாங்க. இதனால் அப்செட் ஆன அந்த ஸ்டூடெண்ட் வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னார். அவங்கள வந்து பார்த்தோம்னா, பரவாயில்ல நீ இந்த ஸ்கூல்லேயே வந்து கண்டினியூ பண்ணு, எப்படியாவது படித்து முன்னுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு விருப்பமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படிங்கிறது அந்த ஸ்கூலோட ஹெட், அந்த தலைமைக்கு வந்து போகுது. அவங்க கூப்பிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வார்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதனால் வந்து ரொம்ப டென்ஷனான அந்த ஆப்போசிட் கேங் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த சின்னதுரை அப்படிங்கிற ஸ்டூடெண்டோட வீட்டுக்கு போயிட்டு, நீ என்னையே வந்து வார்ன் பண்ணுறியா, உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு போயிட்டு ஒரு கத்தி எடுத்து அப்படியே வெட்டி அவரை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கொடூர தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு 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 பரபரப்பை வந்து லாஸ்ட் இயர் வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த சம்பவம் அதுக்கப்புறம் அந்த மாணவர் பயங்கரமாக தாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து இந்த வருஷம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறாரு. 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பப்ளிக் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டில் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தையும் கடந்து மீறி வந்து ஒரு கம்பேக் கொடுத்து இந்த சின்னதுரை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 78% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தம்பி சின்னதுரை இவரை பற்றி பார்த்தோம்னா, இவருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, சமூக ஆர்வலர்கள், சினிமா, மீடியா நிறைய இடங்கள்லேருந்து இவருக்கு வாழ்த்துக்கள் வந்து பெரிய அளவில் வந்திருக்கு. ரீசெண்டாக இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் கூட இவரை கூப்பிட்டு நிறைய புத்தகங்கள்லாம் வந்து இவருக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சைட்லேருந்து இவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஆதரவு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவருடைய மார்க் அப்படி எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 600க்கு 469 இதுதான் இவரோட மார்க்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மார்க்கா? இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய மார்க் இல்லை. அவன் 550 வந்து எடுத்திருக்கான் 600க்கு, அதை போய் செலிப்ரேட் பண்ணுமா? இதெல்லாம் ஒரு மார்க்குன்னு வந்து இதை ஒரு பெரிய விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சில பேர் வந்து நினைக்கலாம். ஆனால் இவருடைய இந்த மார்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சமமாக தான் வந்து நம்ம கொண்டாடப்படணும். ஏன்னா ஒரு பையன், ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தன்னுடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணி அந்த வழியிலிருந்து மீண்டு வந்து இந்த மார்க் எடுத்து ஒரு கம்பேக் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு படிக்கும்போது இப்போ நானும் சரி, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு வந்து யார் படம், அஜித் படம் வருதா, விஜய் படம் வருதா, தீபாவளிக்கு என்ன படம் வருது, ஸோ ஐபிஎல் கிரிக்கெட் வந்து என்ன நடக்க போகுது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம், தியேட்டருக்கு போகிறது, மால் போகிறது அண்டு கிரிக்கெட் விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸோட, இது மாதிரி ஜாலியாக வந்து இருந்தோம். ஆனால் இப்படியெல்லாம் ஜாலியாக இருக்க வேண்டிய ஒரு பையன் தன்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் அப்படியே வந்து எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டோட வீடு ஏறி வந்து சில பேர் அவரை வந்து கத்தி எடுத்து வெட்டி அருவா ரத்தம்னு இது மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்து பல வழிகளை கடந்து அந்த ஒரு மென்டலி அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஒரு வழிகள்லேருந்து வெளியே வந்து ஒரு கம்பேக் கொடுத்து 600க்கு 469 எடுத்தது ஒரு ஜேஇ எக்ஸாமில் ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்த மாதிரி வந்து நம்ம அப்படி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியாகணும். அதாவது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு. பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். ரிசர்வேஷன் வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறவங்கள வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அவங்களுக்கு வந்து ஜேஇனா என்ன, இந்த நீட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா என்ன, ஸோ இதுக்கப்புறம் வந்து இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஐஐடினா என்ன, எம்ஐடினா என்ன, இது மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாமே தெரியும். ஆனால் இந்த நாங்குநேரியில் இருக்கிற இந்த சின்னதுரை இப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னு வைங்களேன், இந்த ஜேஇனா என்ன, இது என்ன படித்தா எப்படி போகலாம், இந்த கோச்சிங் சென்டர்ஸ் என்ன, இதுக்கான ஃபீஸ் என்ன, இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ஒரு பிளாங்காக தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா, அடிப்படையாக அவங்களுக்கு வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசிக்காக ஒரு டிகிரி இது இருந்தால் தான் வந்து ஒரு சரியான ஒரு வேலை, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு கிடைக்கும். அவங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து உயர்வாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் வேணாம் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்கிறவங்களாம் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு வழி, அதாவது படிக்கிற இடத்துல வந்து சாதி ரீதியாக அவரை வந்து டார்ச்சர் பண்ணுறது, இது மாதிரியான எந்த ஒரு கஷ்டமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பெரிய அளவில். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்
ஒரு மாணவர் சாதாரணமாக ஒரு 10th 12th ஒரு அடிப்படையான ஒரு எஜுகேஷனை கடந்து வர்றதுக்கே இவ்வளோ விஷயங்களை மென்டலி ஃபிசிக்கலி வந்து ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்சிங்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ காலத்துக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் நிறைய வந்து கருத்துக்கள் வந்து வருது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல சொன்னேன். ஸோ பேக் டு இந்த நாங்குநேரி இஷ்யூ பற்றி நம்ம இன்னும் டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் சின்னதுரை அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக மீடியாவில் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஜெயிச்சிருக்கீங்க, இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா, என்னை வந்து தாக்கினவங்களும் சரி, இந்த மாதிரி சாதி வெறி வந்து இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் வந்து படிக்கணும், அவங்களும் வந்து லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அது வந்து நிச்சயமாக அந்த பையனோட அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் சின்னதுரை அப்படிங்கிறவர் இப்போ வந்து படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் போயிடுவார். ஏதோ ஒரு டிகிரி இல்லை ஒரு பெரிய அளவுக்கு வந்து போயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு சிஏ பண்ணணும், சிஏ படிக்கணும் அப்படின்னு. ஒரு சிஏவோ இல்லை ஒரு லாயராவோ ஏதோ ஒன்று ஒரு ப்ரொஃபஷனில் பண்ணி அவர் பேர் பக்கத்தில் இப்படி போட்டுப்பார். ஆனால் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னமும் நிறைய பேர் இது 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 எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சவுத்துலேயும் சரி, நார்த் இந்தியாவிலையும் சரி, சவுத் தமிழ்நாடும் நிறைய இடத்துல வந்து இப்போ கேஸ்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு இருக்குது. இன்னமும் வந்து சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருமையாக வந்து நினச்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு சிலர், அதாவது 20 வயசாக இருக்கட்டும், 40 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருக்கட்டும், 60 வயசாக இருக்கட்டும், சில பேர் வந்து இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா பேர் பக்கத்தில் வந்து சாதி பெயரை வந்து போடுறது அப்படிங்கிறது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெருமையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இது வந்து ஒரு பெருமையே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அவமானமும் ஒரு அசிங்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமே இல்லை அப்படின்றத வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, பேருக்கு பக்கத்தில் வந்து என்னதான் வந்து சில பேர் வந்து ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு அட்வொகேட்டாவோ என்ஜினியராகவோ என்னதான் வந்து ஒரு பெரிய பெரிய டிகிரி வாங்கினாலும், பெரிய பெரிய ஒரு ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணி பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் கூட, அதை விட பெரிய அளவில் வந்து அவங்களுடைய அந்த கேஸ்ட் நேம் அப்படிங்கிறத பேருக்கு பக்கத்தில் போடுறதா தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக வந்து நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு பெருமையாக கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு டாக்டரோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ அவருடைய அந்த ஒரு டிகிரியோ ஏதோ ஒன்று பேர் பக்கத்தில் போட்டோம்னா அது ஒரு பெருமை இருக்குது. சாதி பேரை வந்து போடுறதுல என்ன பெருமை இருக்குது அப்படின்னே வந்து தெரியல. அண்ட் இன்னொரு கொடுமையான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து இறந்துருப்பார். இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து போஸ்டர் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த போஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பேருக்கு பக்கத்தில் அவர் செத்த அப்புறமும் கூட அவர் பேர் பக்கத்தில் ஒரு கேஸ்ட் நேம், ஒரு சாதி பேர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் எப்படி இருக்குது இந்த சிஸ்டம் அப்படின்னா, செத்தாலும் பரவாயில்ல, என்னோட ஜாதி பெருமை அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அதுதான் எண்டு. ஸோ இந்த சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் செத்ததுக்கு அப்புறமும் வந்து அது ஒரு பெருமையாக வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கிறது தான் வந்து நிச்சயமாக வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த தம்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்னதுரை, ஸோ அவன் வந்து ஏதோ ஒன்று படித்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டே இருப்பான். ஆனால் இந்த செத்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த பேர் பக்கத்தில் இந்த சாதியை போட்டு அது ஒரு பெருமைன்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனாக தான் வந்து இருக்குது. இதை வந்து நான் பேசினா கூட வந்து சில பேர் நினைப்பாங்க, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சரி, இப்போ நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, இந்த அம்பேத்கர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் பேசுகிற, அம்பேத்கர் பற்றி ஏன் பேசுகிற, இந்த பெரியார் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பேசுகிற, இந்த கேஸ்டிசம் இதெல்லாம் வந்து ஏன் பேசுகிற, இந்த டெம்பிளில் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, இந்த டெம்பிள் பேன் இருக்குது, இந்த அன்டச்சபிலிட்டி இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனா உனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரமாட்டாங்க, வியூஸ் வந்து பெரிய அளவில் போகாது, உன்னை வந்து ஒரு லேபிள் வந்து வச்சுருவாங்க, உன்னை வந்து உன் மேலே உன்னை அன்ஃபாலோ பண்ணிவிடுவாங்க, இது மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. அதுவாக எப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து இப்படியே இருக்கணும். இந்த சிஸ்டத்தை வந்து எதிர்த்து நம்ம வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அது கேள்வி கேட்டால் அவனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு முத்திரை வந்து கொடுத்துருது. இந்த சிஸ்டத்தை எதிர்த்து வந்து கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் வந்து அடிமையாகவே இருக்கணும், தொடர்ந்து ஒரு சிலர் வந்து அப்படியே ஒரு டாமினண்ட்டாகவே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது என்னைக்கு வந்து மாறப்போகுதுன்னு தெரில. எந்த இதுவும் எடுத்தாலும், சினிமாவாக இருக்கட்டும், இல்லை எந்த ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு கிரவுண்டில் யாரோ ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு குரூப்ஸ் வந்து அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இதில் என்ன ஒரு கொடுமையான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டியலினத்திலே வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து டெவலப் ஆனவங்க அவங்களாம் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது யார் நாங்குநேரி வந்து யார்
சின்னதுரை யார், அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் வந்து ஒரு 30 நாள் வேலைக்கு போகிறேன், அவ்வளோதான். நான் சம்பாதிக்கிறேன். மந்த்து ஸ்டார்டிங்கில் எனக்கு சேலரி வந்து பெரிய அளவில் வரப்போகுது. நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அவ்வளோதான். நான் நல்லா இருக்க போகிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அவன் வந்து உழைச்சானா படித்தானா வந்து எல்லாமே மாறிடும் அப்படின்னு வந்து கண்டும் காணாமல் வந்து போயிட்டுருக்கிறது தான் வந்து இன்னும் கொடுமையான விஷயம். ஏன்னா இங்கே அதுதான் சொல்கிறேனே, பாலிடிக்ஸ், சினிமா, எந்த இடத்துல நீங்கள் போனீங்கனாலும் எல்லா இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய குரூப் வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளம்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து பெரிய அளவில் ஒரு மலை மாதிரி எல்லாம் குவிச்சு வச்சுருக்காங்க. எந்த இடத்துல வந்து எப்படி வந்து லாக் பண்ணி எப்படி வந்து இதுவா நீ இதை பேசக்கூடாது, அம்பேத்கரா இதை பேசக்கூடாது, பெரியாரா இதை பேசக்கூடாது, இது பேசக்கூடாது, இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இஷ்டமாக இருந்தால் இரு, இல்லைன்னா வந்து அவ்வளோதான் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கண்டும் காணாமல் இதை பற்றி வந்து பெருசாக பேசாமல் எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து எதிர்த்து போராடாமல் அசால்ட்டாக வந்து கடந்து போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து இதை வந்து நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றிலாம் பேசினா வந்து அது ஒரு அழுக்கு, அது ஒரு அசிங்கம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருந்தால் தான் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து தெரியும், ஓகே தப்பு, அப்படி இப்போ நம்ம பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு வந்து சில பேர் வந்து ஒரு மாற வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து நடக்காத மாதிரி அப்படியே கண்டும் காணாமல் வந்து போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல லைஃப்பில் நீங்கள் எங்கே போனாலுமே, எந்த உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு அது எந்த ரிலீஜனாக இருந்தாலும் இல்லை எந்த ரேஸாக இருந்தாலும் எந்த கேஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நாளைக்கு நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும், ஓகே இன்றைக்கி வந்து ஒரு சின்னதுரை மாதிரியான ஒரு தம்பிக்கு வந்து நம்ம வந்து இப்போ அதை பற்றி நம்ம பேசலை, அது வந்து என்ன நடந்தது அப்படின்னு கூட வந்து நம்ம பார்க்க வந்து தெரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கும்போது தான் வந்து அது வந்து தெரியும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ தம்பி சின்னதுரை ஒரு பண்ண இந்த விஷயம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து அசுரன் படத்தில் கிளைமேக்ஸில் அந்த வர டைலாக் அப்படிங்கிறத ஒரு வாட்டி வந்து ரீக்ரியேஷன் வந்து பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு சாதனையை வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அண்டு இன்னொரு மீம் கூட ஒன்று பார்த்தேன், 2 பேக், ஒரு பேக்கில் வந்து கத்தி, அருவா இது மாதிரியான விஷயங்கள், இன்னொரு பேக்கில் பார்த்தோம்னா நோட் புக்ஸு, பென்சில், பென்னு அண்ட் ஸ்கேல் இது மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த 2 பேக்கில் நாம் எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து தம்பி சூஸ் பண்ணது இன்னொரு பேக், அதாவது இந்த பென்சில், பென் இது மாதிரி வந்து படிக்கிறதுக்கான விஷயத்தை வந்து சூஸ் பண்ணியிருந்தார். இன்னும் சிலர் வந்து இந்த பக்கம் இந்த கத்தி, அருவா இது மாதிரியான பேக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ இந்த தம்பி சின்னதுரையுடைய ரிசல்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எது ஜெயிச்சது எது தோத்துச்சு அப்படின்னு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர், பெரியார் இவங்களையெல்லாம் வந்து டெய்லி தரக்குறைவாக ரொம்ப கேவலமாக வந்து அவங்கள சித்தரித்து மீம்ஸ் போட்டுக்கிட்டு அதில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க சில கும்பல். அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, அம்பேத்கர் வந்து ஒரு சாதிக்கான ஒரு தலைவர் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சிலரை வந்து கொண்டாடுறீங்க, சில பேரை வந்து இது பண்ணுறீங்க, ஓகே அவங்களுடைய வரலாறுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே வந்து அடங்கிடும். ஆனால் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் அப்படி கிடையாது. அவருக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு வரலாறு அப்படின்னா, இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் வந்து நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி எடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் எடுத்தாலும் சரி, வேர்ல்டு பாலிடிக்ஸ் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு லா படித்தாலும், இல்லை உலக அரசியல் நீங்கள் படித்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் அம்பேத்கரை வந்து அப்ளை பண்ணலாம். இதுலேயே தெரிஞ்சிடும் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாதிக்கான தலைவர் இல்லை, அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு அசிங்கமான சொல்லு கிடையாது. அது வந்து உலகத்தில் யாரெல்லாம் வந்து படுத்தப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த அடிமை சங்கிலியிலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு சொல் தான் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பெயர். பெரியாரை வந்து கேவலமாக பேசுகிறவங்களுக்குலாம் வந்து ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து வந்து அவரை வந்து கேவலப்படுத்துறாதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு தடை இல்லாமல் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரோம், நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டியாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பெரியாரை போன்ற ஒரு புரட்சியாளர்கள் சில விஷயங்கள் பண்ணது தான். ஏன்னா அந்த மனுஷன் வந்து பார்த்தோம்னா பெரியார் அப்படிங்கிறவர், அவர் பிறந்தது வந்து அவருக்கு வந்து நிறைய லேண்ட் இருக்குது, வெல்த் இருக்குது, அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இருந்திருக்காங்க. அவருடைய சாதி பெருமையை வச்சுட்டு அவர் ஜாலியாக சூப்பராக கெத்தாக வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவருடைய அந்த சொத்து சொகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக கடைசி காலம் வரைக்கும் வந்து நின்னவர் தான் பெரியார். அதனால் பெரியாரையும் அம்பேத்கரையும் தயவு செய்து வந்து ஒரு சாதியில் வச்சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் வச்சோ வந்து பார்க்காம அவங்கள பற்றி வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, இல்லையா தப்பாக வந்து எதையும் பேசாதீங்க. இந்த தேவையில்லாமல் டெய்லி மீம்ஸ் வந்து போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ 2 பேக் தான், இந்த 2 பேக்கில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறோம். தம்பி சின்னதுரை அவர்கள் ஒரு நல்ல பேக்கை சூஸ் பண்ணார்,
நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து லைஃப்பில் போயிட்டார். இன்னும் ஒரு பெரிய லெவலில் வந்து போயிடுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இன்னொரு பேக்கை சூஸ் பண்ணவங்களாம் வந்து கடைசி வரைக்கும் வந்து அப்படியே தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கை சூஸ் பண்ணி ஒரு நல்ல விதத்தில் வந்து வர பாருங்க. இல்லையா உங்களால் முடிஞ்சால் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், அடுத்தவங்கள வந்து வாழ விடுங்க, படிக்க விடுங்க. இல்லை இவன் வந்து அடிமையாக தான் இருக்கணும், இவன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்டு இந்த வீடியோ சின்னதுரை அவர்களுடைய இந்த ஒரு சாதனை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.